வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு வித்தியாசமான விவாகரத்து வழக்கு. விவாகரத்து அப்படின்னா ஆண் பெண் மீது குறை சொல்வாள், பெண் ஆண் மீது குறை சொல்வாள், ஏதோ ஒரு வகையில் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் இந்த வழக்கு அப்படி இல்லை. பிரிந்த மனைவி தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று கேட்டு பிரிந்த மனைவி விவாகரத்து ஆன பிறகு புத்தி மாறி நான் கணவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு கேட்டு அப்புறம் அதற்கு கணவன் ஒத்துக்கொள்ளாமல் அது கொடுத்த விவாகரத்து கொடுத்ததுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு. அதன் அடிப்படையில் அந்த பெண் மனம் குமுறி ரொம்ப மனசு சங்கடத்துக்கு உள்ளாகி அது பார்க்குறப்பே அந்த கேஸை படிக்கும் போதே மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கு. அந்த மனம் எந்த அளவுக்கு அந்த பெண்ணோட மனம் பரிதவித்திருக்கும் என்பதையெல்லாம் விட, ஆகா அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்ம விட்டுட்டோமாடா அப்படின்னு எந்த பெண் நான் தான் செய்த தவறையெல்லாம் உணர்ந்து எந்த அளவுக்கு மனசில் நொந்து போயிருப்பா. இது மாதிரி நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் அப்படின்னாலே அவசரப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பல விதத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்குது சமுதாயத்தில். எதுக்கு எடுத்தாலும் அவசரப்பட்டு பேசுவது, ஒரு சந்தேக உணர்வு. பெண் அப்படின்னாலே சில சைக்காலஜி இருக்கு இல்லையா, படபடபடன்னு அவசரப்படுவது, ஆகுன்னா சந்தேகப்படுவது, எதையுமே ஒரு இரண்டு விதமாக சிந்தனை செய்வது, இதெல்லாம் பல பெண்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் சீரழித்து விடுகிறது அப்படிங்கிறதுக்கு பலவிதமான ஒரு வழக்கு, மற்றபடி பல பிரச்சனை இருந்தாலுமே கூட இந்த வழக்கும் அதன் அடிப்படையில் எழுந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் விட ஒரு வித்தியாசமான ஒரு வழக்காகவும் இருக்கும் பட்சத்தில் உண்மையிலே நம்ம மனசுக்குள்ள மனம் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும். அதே நேரத்தில் என்னடா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, அந்த கணவனும் விட்டு கொடுக்காம போயிட்டானா அப்படின்னு பரிதாபப்படக்கூடிய ஒரு சூழலில் வருது. அதாவது மராட்டிய மாநிலத்தில் புனே மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு புருஷன் பொண்டாட்டி, ஒரு ஆணும் பெண்ணும் 2013 ஒரு ஆணும் பெண்ணும் 2013 கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை வந்துடுது. ஆமாம், நீயா நானா அப்படிங்கிற மாதிரி கருத்து வேற்றுமை வந்தது. அப்புறம் 2015 பிரிஞ்சு வாழ்கிறாங்க. ஒரு வருஷம் தான் கல்யாணம், பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அப்புறம் கணவன் பார்க்குறான், ஆமாம் மனைவி மேலே ஏகப்பட்ட தவறு இருக்குது அப்படிங்கிற அப்போவே உணர்ந்து என்ன பண்ணால் 2015 விவாகரத்து வழக்கு தொடர்ந்துடுறான். தொடர்ந்த உடனே புனே கோர்ட்டு விவாகரத்து கொடுத்துருது கணவனுக்கு. உடனே என்ன பண்ணுறா, அதை பார்த்த உடனே அந்த 1 இயரில், அதாவது 2017 புரிஞ்சுக்கணும், 2013 கல்யாணம் நடக்குது. 2015 ஒரு 16 வச்சுக்கணும் முன்ன பின்ன, அந்த 2 or 3 இயர்ஸில் மனம் மாறி, ஆகா நாம் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம் அப்படிங்கிற அந்த பெண் நினைச்சு என்ன பண்ணுறா, விவாகரத்து கொடுத்தாச்சு, கோர்ட்டு முடிஞ்சு போச்சு, புனே கோர்ட்டு விவாகரத்து கொடுத்துருச்சு. உடனே என்ன பண்ணுறா, மேல்முறையீடு செய்கிறா. இந்த பெண் மேல்முறையீடு செய்கிறா. அதாவது நம்ம பெரிய தவறு பண்ணிட்டோம், ஏன்னா உண்மையிலே நாம் நினைத்ததெல்லாம் தவறு அப்படிங்கிற அந்த வாதத்தில் தெரிஞ்சிருக்கும். மற்றபடி அந்த 3 வருஷத்துலேயே அந்த பெண் புரிஞ்சிருப்பா. இதான் மிகப்பெரிய ஒரு பல பெண்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு. ஒரு விஷயம், ஒரு சைக்காலஜிக்கலாகவும் ஃபிசிக்கலாகவும் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனதிலிருந்து ஒரு 6 வருஷத்துக்கு அவள் அப்படித்தான் இருப்பாள். 6ஆவது வருஷம் அவள் தன் அம்மா வீட்டுக்கு செல்ல மாட்டாள், கணவனை விட்டு பிரிய மாட்டாள். அது வரைக்கும் ஒரு ஆண் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும் இல்லையா. டக்கு 2 குழந்தை பெற்றுக்குங்க. அந்த பெண் அந்த குடும்பத்தை விட்டு பிரிய மாட்டான், அம்மா வீட்டுக்கும் போக மாட்டான். இது நடைமுறையான ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு நீதியான ஒரு விஷயம். இதை பல ஆண்கள் செஞ்சீங்கனாலே போதும். ஒரு பெண் தன்னை விட்டு பிரிய மாட்டா, தன் குடும்பத்தை விட்டு பிரிய மாட்டா அப்படிங்கிறது பல பெரியோர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் அந்த 3 வருஷத்தில்
இன்னும் 3 வருஷம் பாக்கி இருக்குது, அதுக்கு முன்னாடி இந்த பெண் முந்திக்கிட்டான். உடனே மேல்முறையீடு செய்கிறான். இந்த மாதிரி வந்து நான் செய்தது தவறு, ஏன்னா என் கணவன் மேலே எந்த தவறும் கிடையாது, நாத்தனார் மாமியார் தான் தவறு செஞ்சாங்க, அதை நான் தவறாக புரிந்து கொண்டேன், மற்றபடி நான் வந்து புருஷ வாழ்க்கை, மற்றபடி திருமண உறவை நான் முறித்து கொள்ள விரும்பவில்லை. ஏன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டது புருஷன், அவனும் சொல்லி பார்த்துருப்பான் போல இருக்கு. இந்த பெண் வந்து கேட்கல, உடனே போட்டு விவாகரத்து வாங்கிட்டார். உடனே இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, மேல்முறையீடு செய்யுது. ஆமாம், இந்த மாதிரி வந்து என திருமண வாழ்க்கையை முறித்து கொள்ள விரும்பவில்லை, அதனால் வந்து விவாகரத்தை ரத்து செய்ய வேண்டும். இது ரொம்ப நீதிபதிகள் ரொம்ப ஷேக் ஆகிருக்கு. உடனே வந்து 2 பேரையும் கூப்பிட்டு ஒத்து பேசுகிறார். அதாவது விவாகரத்தை ரத்து செஞ்சுருங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறோம், இந்த மாதிரி வந்து அவர் மேலே எந்த தவறும் கிடையாது, நாத்தனார் மாமனியார் மேலே தான் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொன்ன உடனே சரி 2 பேர்த்தையும் உட்காந்து கூப்பிட்டு ஒத்து பேசுகிறாங்க. பேசுகிற உடனே கணவன் வந்து அது ஒத்துக்கலை. பாரு எப்படிலாம் ஒரு ரூட்டு போகுது பாருங்க. கணவன் ஒத்துக்கலை. அவன் சொல்லிட்டான், இல்லை இந்த அம்மா வந்து இப்போதைக்கு திருந்தி இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் அன்றைக்கி 2013 கல்யாணம் பண்ண 2014 2015 வந்து என்னை குடும்பப்படுத்துச்சு. ஏன்னா நான் எவ்வளவோ சொல்லி அந்த அம்மா கேட்கல. மற்றபடி வந்து குடும்பம் நடத்த அந்த அம்மா மனைவி என்றபடி இந்த அம்மா வரல, உடல் உறவுக்கு அந்த அம்மா ஒப்புக்கொள்ளலை பலவிதமாக. அப்படிங்கிறப்ப என் மனநிலை எப்படி இருக்கும் என்ன? அதனால் வந்து அதே நேரத்தில் வந்து இன்னொரு பெண்ணோடு உங்களுக்கு தகாத உறவு இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா என்னை சந்தேகப்பட்டது. நல்லா புரிஞ்சுதான் பாயிண்ட்டு. இன்னொரு பெண்ணோடு எனக்கு தொடர்பு இருக்குது, கள்ள தொடர்புக்கு சொல்லி இந்த அம்மா என்னை சந்தேகப்பட்டுச்சு. அதே நேரத்தில் அவங்க அம்மாவோட சேர்ந்துக்கிட்டு, நல்லா புரிஞ்சுக்கணும், கணவன் சொல்கிறான், அந்த அம்மா வந்து முன்னாள் மனைவியான அந்த அம்மா வந்து அவங்க அம்மாவோட சேர்ந்து என்னை பலவிதமாக திட்டினார்கள், அநாகரிகமாக நடத்தினார்கள், மரியாதை குறைவாக நடத்தினாங்க. அதெல்லாம் நான் வந்து மனசில் வந்து தாங்கிக்கிட்டு ரொம்ப அதை வெகுளித்தனமாக ஏற்றுக்கொண்டு அதை சமாளித்து நான் போயிட்டு வந்தேன். ஏன்னா அதையெல்லாம் மீறித்தான் நான் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு இன்றைக்கி விவாகரத்து வாங்கியிருக்கேன். அதனால் வந்து அந்த விவாகரத்தை ரத்து செய்ய வேண்டாம். ஏன்னு கேட்டால் நான் வந்து மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு என் மனோநிலை இல்லை. காரணம் அந்த அம்மா, அந்த பெண் தான், முதல் மனைவியான அந்த பெண் தான், என் மேலே எந்த தவறும் இல்லைங்கிறது உணர்ந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன இது மாதிரி பல தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு, அதனால் நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக வக்கீல்கிட்ட நீதிபதிக்கு முன்னால் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே நீதிபதி வந்து உடனே தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அதாவது அந்த அம்மாலையும் அவரை கூப்பிட்டு வச்சு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. அதாவது வந்துமா, எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சந்தேகப்பட்டிருக்கீங்க, அது கொடூரமான ஒரு குற்றம், அதே நேரத்தில் நாங்கள் ரத்து செய்ய முடியாது. ஏன்னா அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து உடல் உறவுக்கு வந்து ஒப்புக்கொள்ளாத ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டாங்க. மனைவிங்கிற முறையில் பலவிதமான தவறுகள் நீங்கள் செய்யலாம், கணவன்கிற முறையில் அவர் பலவிதமான தவறுகள் செய்யலாம். ஏன்னா கணவன் கூப்பிட்ட உடனே ஒரு மனைவி உடல் உறவுக்கு வர வேணும், அதான் மனைவிக்கு அடையாளம். மற்றபடி அது இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது ஒரு ஆணுக்கு? அதனால் வந்து நீங்கள் வந்து உடல் உறவுக்கு ஆமாம் வர மறுத்திருக்கிறீர்கள், நம்பர் 1. நம்பர் 2, அவருக்கு வேறொரு கள்ள உறவு இருப்பதாக நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கிறீர்கள். இந்த இரண்டுமே வந்து கொடூரமான குற்றங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு மும்பை கோர்ட்டில் அந்த நீதிபதி வந்து சொல்லியிருக்கிறார். உண்மையிலே வந்து மனசுக்கு வந்து இந்த பல பெண்கள் வந்து கூர்ந்து கவனிக்கணும். இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, சம்பந்தமே இல்லாமல் சந்தேகப்படுவாங்க. ஆமாம், பல பெண்களோடு இவருக்கு தொடர்பு இருக்குது. அப்புறம் ஆகும்னா இன்றைக்கி பல பெண்கள் இருக்கிறாங்க, ஆகும்னா படுக்கைக்கு வருவதில்லை. ஆமாம், ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே சரி படுக்கைக்கு வருவதில்லை. அப்புறம் பெரிய பிரச்சனை என்ன பண்ண முடியும், சுத்தமாக அம்மாவோடு ஓடி போயிடுறது. இதெல்லாம் வந்து பல பெண்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு, கொடூரமான குற்றங்களாம் நீதிபதி சொல்கிறாங்க பாருங்க. அதனால் வந்து அப்புறம் சொல்லி முடிச்சிடுறாரு. முடித்த உடனே இந்த விவாகரத்தை நான் ரத்து செய்ய முடியாதம்மா, அதனால் விவாகரத்து கொடுத்தது தான், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு போட்டு அந்த கணவனுக்கு விவாகரத்து கொடுத்துட்றாங்க கோர்ட்டு. இப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்ப பேந்த முழிச்சு, என்னடா இவ்வளோ பெரிய தவறு செய்து விட்டோமே அப்படின்னு இன்றைக்கி ரொம்ப தனிமரமாக நின்றுக்கிட்டு இருக்கா. அம்மாவோடு வந்து என்னைக்கு எத்தனை நாளுக்கு துணையாக இருப்பாங்க,
அவங்க ஒட்டி உக்காந்துட்டு இருப்பாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆண் துணை வேணுங்க, அது கணவன் என்ற முறையில். அதை வந்து பல பெண்கள் பயன்படுத்தி கொள்வதில்லை, மாறாக தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஆமாம், அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது. அதே நேரத்தில் பல பெண்கள் அவசரப்படுகிறார்கள், தேவையற்ற மூலம் கணவன் மீது சந்தேகப்படுகிறார்கள். ஆமாம், அதையெல்லாம் விட உடல் உறவுக்கு வர மறுக்கிறார்கள் என்பது மிக கொடூரமான குற்றம். சொன்ன மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி பல விதம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் பல பெண்கள் இதை பார்த்தாவது திருந்த வேண்டும். ஆமாம், ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, ஆமாம், உடல் உறவு அதற்கு அற்புதமான ஒரு மருந்து அப்படிங்கிற பல பெண்கள் உணர்ந்துக்குங்க. கணவன் கூப்பிட்டானா ராத்திரி ஃபுல்லாக சண்டை, காலையில் சண்டை மாதிரி. ஆமாம், அவன் கூப்பிடாவிட்டாலும் சரி, நீங்களே வழியை போயிடுங்க, வாங்க உடல்வு செய்யலாம் அப்படின்னு வழியை போங்க. அதில் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க. நல்ல விஷயந்தான். அந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடை என்ன பண்ணுறான் அந்த ஆண் வந்து அந்த உடல் உறவின் மூலமாக தீர்த்து கொள்ள சமயத்தில் படிச்சுன்னு ஆயிரான், மனசு ரிலாக்ஸ் ஆகிடுது, உடம்பு சந்தோஷம் ஆயிடுது, முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. வாழ்க்கை என்பது ஒரு தடவைங்க. ஆமாம், ஒரு தடவைங்க நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிடணும். அதனால் வந்து இதை பார்த்தாவது பல பெண்கள் திருந்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் வந்து பலர் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயமா இருக்குது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.